ஒரு அழகான காட்டுல வெண்பா குருவியும் அதோட பொண்ணு நிலாவும் வாழ்ந்து வந்தாங்க. நிலா, எங்கேயும் தனியா போகாத. அம்மா உனக்காக போய் உணவு கொண்டு வரே, நீ இங்கேயே இரு. ஆனா அம்மா, இப்ப நான் பெரிய பொண்ணு. நானும் உங்க கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உணவு சேகரித்து கொண்டு வருவோம். இல்ல நிலா, நீ இன்னும் சின்ன பொண்ணு. அம்மாவே போய் உணவு கொண்டு வரேன். அப்படி சொன்ன வெண்பா குருவி உணவு தேடி பறந்தது. சிறிது நேரத்தில் நிலாவும் வெளியே பறந்து சென்றது. அது பறந்து செல்லும் போது வழியில் ராக்கியும் அதன் நண்பர்களும் அதை தடுத்து நிறுத்தினர். ஏய் பொடி பயலே, இது எங்க ஏரியா, இங்க என்ன பண்ற நீ? நான் உணவு தேடி வந்தேன். இந்த காட்டுல உள்ள உணவுகள் எல்லாம் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இடத்த காலி பண்ணு. காடு எல்லாருக்கும் பொதுவானது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என சொன்ன நிலா குருவியின் மீது பாஞ்சாங்க. அத அடிச்சு தூக்கி எறிஞ்சாங்க. அதில் சிறிது தூரம் தள்ளி ஒரு மரத்தில் மோதி மயங்கியது நிலா குருவி. அதே சமயம் வீட்டிற்கு வந்த வெண்பா பறவை நிலாவை தேடியது. வீட்டிற்குள் இல்லை என தெரிந்ததும் நிலாவை தேடி வெளியில் சென்றது. சிறிது நேரத்தில் மயக்கத்திலிருந்து எழுந்த நிலா குருவியிடம் ஒரு மாமரம் பேசியது. குருவியே குருவியே, யாரது என கேட்டது நிலா குருவி. நான் தான் மந்திர மரம், இந்த காட்டின் பாதுகாவலன். மந்திர மரமே, எனக்கு உதவி செய். என்ன அந்த கெட்ட பறவைகளிடமிருந்து காப்பாத்து. கவலைப்படாதே குருவியே, இதோ என்னுடைய பழத்தில் ஒன்றை சாப்பிடு. நீ பல மடங்கு பலமுடையவனாய் மாறுவாய் என சொல்லி ஒரு பழத்தை கொடுத்தது. பழத்தை உண்ட நிலா குருவி ராக்கி மற்றும் நண்பர்கள் முன் சென்றது. டேய் பொடி பயலை, அடி வாங்குனது பத்தலையா? இரு, உன்னை மொத்தமா முடிச்சிடுறேன் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் மீது பாய்ந்தது நிலா குருவி. அவர்களை அடித்து தூக்கி எறிந்தது. அதே சமயம் நிலாவை தேடி வெண்பா குருவி அங்கு வந்து சேர்ந்தது. நடந்ததையெல்லாம் வெண்பாவிடம் நிலா குருவி சொன்னது. பின் இருவரும் பறந்து சென்று மந்திர மரத்தை சந்தித்து அதற்கு நன்றி சொன்னார்கள்.